புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டினுடைய கடைசி நாளில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டினுடைய கடைசி நாளில் ஆண்டவர் அப்பத்தின் வடிவாய் நம் முன்பாய் எழுந்தருளியிருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டவரை நாம் ஒரு கணம் அப்படியே உற்று நோக்குவோம். திருப்பாடல் 136 இறை வார்த்தைகள் 1 மற்றும் 2 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று சொல்லி திருப்பாடல் 136 முழுவதுமாய் கடவுளுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்பதனை நமக்கு படமிட்டு காட்டுகிறது. ஆகவே அன்பு பிள்ளைகளே, இந்த 2023 ஆண்டை கடவுள் நமக்கு ஒரு மாபெரும் ஆண்டாக கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தின் ஆண்டாக நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டில் முழுவதுமாக ஆண்டவர் தன்னுடைய உடனிருப்பை கொடுத்து நம்மை காத்து வழிநடத்தி வந்து இருக்கிறார். என் பிள்ளைகளை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், என் பிள்ளைகளை அபலைகளாக விடமாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம்முடைய வாழ்க்கையில், குறிப்பாக இந்த ஆண்டு முழுவதும் நாம் துன்பங்களை சந்தித்திருந்தாலும், வேதனைகளை சந்தித்திருந்தாலும், எண்ணிலடங்கா நன்மைகளை பெற்றிருந்தாலும், மகிழ்வான அனுபவங்களை பெற்றிருந்தாலும், இழப்புகளை நாம் சந்தித்திருந்தாலும், இதோ நம் முன்பாக எழுந்தருளி இருக்கக்கூடிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழும் தெய்வம், உயிருள்ள தெய்வம், தெய்வங்களுக்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடியவர் நம்மை அவருடைய சிறகுகளின் நிழலில் அரவணைத்து இருக்கிறார், வழிநடத்தி வந்திருக்கிறார், நம்மை பாதுகாத்து இருக்கிறார், நம்மை புடமிட்டு இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் இந்த ஆண்டவருக்கு நம்முடைய துதிகன மகிமைகளை, ஆராதனைகளை, நன்றிகளை நாம் ஏறெடுக்க வேண்டும். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் நீங்கள் முடிந்தால் நீங்கள் முழந்தால் படியிட்டுக் கொண்டு, ஆண்டவரே, இத்தனை ஆண்டு காலம், குறிப்பாக இந்த 2023 ஆண்டு முழுவதுமாக நீர் எங்களை தாங்கி வழிநடத்தி வருகிற கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் எங்களுடைய துதிகன மகிமைகளை, ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே, அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. என்னுடைய முழு இதயத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு வலிமையோடு, உள்ளத்தோடு ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே என்று சொல்லி இதோ இந்த பாடல் வாயிலாக கரங்களை தட்டி வல்லமையோடு ஆண்டவரை நாம் ஆராதித்து நம்முடைய நன்றிகளையும் துதிகன மகிமைகளையும் நாம் ஒப்புக் கொடுப்போம். கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக
ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர், பாதாளத்தில் படுக்கை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். நான் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும், உமது வழக்கை என்னை பற்றி கொள்ளும் என்று சொல்லி நாம் திருப்பாடல் 139 இறை வார்த்தைகள் 8 முதல் 10 நாம் வாசிக்கின்றோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, இதோ நம் முன்பாக எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த ஆண்டவர் உயிருள்ள தெய்வம், வாழும் கடவுள். நாம் எங்கு சென்றாலும் இதோ நம்மோடு பயணிக்கக்கூடியவராக, நம்முடைய வழக்கரத்தை பற்றி கொள்ளக்கூடிய கடவுளாய் இருக்கிறார். தன்னுடைய உடனிருப்பை கொடுத்து நம்மை தாங்கிக் கொள்ளக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில இயேசுவே, ஆண்டவரே, உன்னதர் ஆண்டவரே, இதோ இந்த வேளையில் இந்த ஆண்டு முழுவதுமாக நீர் எங்களை தாங்கின கிருபைக்காய், நாங்கள் எங்கு சென்றாலும் உடனிருப்பை கொடுத்து பாதுகாத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் என்று சொல்லி நம்முடைய துதிகன மகிமைகளை, ஆராதனைகளை ஆண்டவருக்கு நாம் ஏறெடுப்போம். எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். ஆம் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய ஆராதனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இமட்டுமாய் நீர் எங்களை தாங்கின கிருபைக்காக, நீர் எங்களை பாதுகாத்து வருகிற கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த ஆண்டினுடைய இறுதி நாளில் உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பாய் நாங்கள் எங்களையே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதுமாய் நீர் எங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. எண்ணிலடங்கா ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அன்பு தகப்பனே, உம்முடைய பேரிரக்கத்தை நாங்கள் மறந்து போன பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. இது உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பாய் நாங்கள் எங்களையே ஒப்பு கொடுத்து, இதோ நாங்கள் உம்மை மறந்த தருணங்களுக்காக, உமக்கு நன்றி செலுத்த மறந்த தவறிப்போன அந்த தருணங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி. இதோ இந்த வேளையில் எங்களுடைய மன்னிப்பு நாங்கள் ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதுமாய் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றி செலுத்த மறந்த அந்த தருணங்களை எல்லாம் நினைத்து நாங்கள் மன்னிப்பு வேண்டுகிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்கள் குற்றங்களை பொறுத்துள்ளும் என்று சொல்லி இது நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து 2 கரங்களையும் மார்பில் வைத்துக்கொண்டு, இயேசுவே ஆண்டவரே, இதோ என்னுடைய குற்றங்களை எல்லாம் நான் அறிக்கையிடுகிறேன். இரக்கத்தை மறந்து போன தருணங்களை எல்லாம் நினைத்து நான் மன்னிப்பு வேண்டுகிறேன் என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து இந்த பாடல் வாயிலாக ஆண்டவருடைய இரக்கத்தை, ஆசீரை நாம் பெற்றுக்கொள்வோம். மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே என்னை மன்னிப்பாயா
ஆண்டவரே, இந்த 2023 ஆண்டிலே நீர் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் பல்வேறு விதமான நன்மைகளை நீர் செய்திருக்கிறீர். நான் உமக்கு நன்றி செலுத்தாமல் உம்முடைய அன்பை நான் உதாசீனப்படுத்தி இருக்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே, என் வாழ்வை புதுப்பித்தருளும் ஆண்டவரே. மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே, என்னை மன்னிப்பாயா 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 மன்னவனே, என்னை மன்னிப்பாயா. ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளை நான் வாழ பின்பற்ற தவறி இருக்கிறேன். உமக்கு விரோதமான செயல்களில் நான் ஈடுபட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பெயரை நான் தவறாக பயன்படுத்தி இருக்கிறேன், தேவையில்லாமல் பயன்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியும், என் வாழ்விலே மாற்றத்தை தாரும். மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே, என்னை மன்னிப்பாயா 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 மன்னவனே, என்னை மன்னிப்பாயா. ஆண்டவரே, இதோ நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆவியானவருடைய வல்லமையை நீர் நிறைவாய் கொடுத்திருக்கிறீர். ஆனால் அன்பு தகப்பனே, ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப வாழாமல் ஊனியல்பின் தூண்டுதலுக்கேற்ப இச்சைகளுக்கேற்ப நான் வாழ்ந்திருக்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே, என் வாழ்வை புதுப்பியும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை ஒப்புக் கொடுப்போம். மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே, என்னை மன்னிப்பாயா 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 மன்னவனே, என்னை மன்னிப்பாயா. ஆண்டவரே, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று உம்முடைய சீடர்களுக்கு நீர் போதித்து கற்றுக் கொடுத்தேன். ஒவ்வொரு நாளும் உடைய இறை வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே, அதை தியானிக்கிறேன். ஆனால் அதை நான் வாழ்வாக்காமல் இருந்திருக்கிறேன் ஆண்டவரே, செயல்படுத்தாமல் இருந்திருக்கிறேன். உமக்கு நான் சாட்சியம் பகராமல் இருந்திருக்கிறேன் தகப்பனே. என்னை மன்னியும், என் வாழ்வை மாற்றும். மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே, என்னை மன்னிப்பாயா 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 மன்னவனே, என்னை மன்னிப்பாயா. ஆண்டவரே, இதோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும் என்பது நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளை. நான் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் பங்கெடுக்காமல் இருந்திருக்கிறேன். உமக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காமல் உலகத்திற்கும் உலக காரியங்களுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நான் பெருமைப்படுத்தாமல் என்னை நான் பெருமைப்படுத்தி இருக்கிறேன் ஆண்டவரே. சுயநலத்தோடு நான் செயல்பட்டு இருக்கிறேன். என்னை மன்னியும், என் வாழ்விலே மாற்றத்தை தாரும் ஆண்டவரே. மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே, என்னை மன்னிப்பாயா 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 மன்னவனே, என்னை மன்னிப்பாயா. ஆண்டவரே, நீர் குடும்பம் என்கிற ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி புது குட்டி திருச்சபையாக வாழ நீர் எங்களுக்கு பயிற்றுவித்து இருக்கிறீர். ஆனால் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் நான் பல நேரங்களில் அமைதியை சீர்குலைப்பவனாக, ஒற்றுமைக்கு களங்கம் ஏற்படுத்துபவனாக, இதோ குடும்பத்திலே குழப்பங்களையும் கூச்சல்களையும் ஏற்படுத்துபவனாக நான் இருந்திருக்கிறேன். இதோ என்னுடைய சுயநலத்தினால் என்னுடைய குடும்பத்தில் என் குடும்பம் சிதைந்து போய் இருக்கிறது ஆண்டவரே. விட்டு கொடுக்க முடியாமல் நான்
தவறி போயிருக்கிறேன். ஆண்டவரே, பிறரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நான் தடுமாறி போயிருக்கிறேன், கீழே விழுந்திருக்கிறேன். ஆண்டவரே இயேசுவே தகப்பனே, என் குடும்பத்திற்கு நான் களங்கம் ஏற்படுத்திய அந்த நிலைகளை எல்லாம் நினைத்து, நான் பொறுப்பற்ற தனத்தோடு நடந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் நினைத்து மன்னிப்பு வேண்டுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை மன்னியும், என் வாழ்வை மாற்றும் ஆண்டவரே. மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே என்னை மன்னிப்பாயா 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 மன்னவனே என்னை மன்னிப்பாயா. இது இயற்கையை நாம் மாசுபடுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த இயற்கை உம்முடைய படைப்பு, அண்ட சராசரங்கள் உம்முடைய படைப்பின் வெளிப்பாடுகள், அன்பின் வெளிப்பாடுகள். ஆண்டவரே, இந்த இயற்கையை நான் அன்பு செய்யாமல் இருந்திருக்கிறேன். இதோ பல்வேறு விதமான பேரிடர்களும் நிலநடுக்கங்களும் ஆபத்துக்களும் ஏற்படுவதற்கு ஒருவேளை நான் மறைமுகமாக காரணமாய் இருந்திருக்கிறேன். உம்மிடத்திலே நான் மன்னிப்பு வேண்டுகிறேன். உம்முடைய சாயலை, உம்முடைய படைப்புகளை அன்பு செய்ய எனக்கு புதிய மனம் தாரும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே என்னை மன்னிப்பாயா 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 மன்னவனே என்னை மன்னிப்பாயா. பிரியமானவர்களே, சில மணித்துளிகள் அமைதியில் ஆண்டவருக்கு எதிராய் செய்த குற்றங்கள், பிறருக்கு எதிராய் செய்த குற்றங்கள், நம்முடைய உடலுக்கு எதிராய் செய்த குற்றங்கள், இயற்கைக்கு எதிராய் செய்த குற்றங்கள் அனைத்தையும் நாம் ஒப்புக் கொடுத்து, இப்படி நாம் குற்றங்களை செய்தாலும் ஆண்டவர் நமக்கு நன்மைகளையே செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட மௌனமாய் அமைதியில் சில மணித்துளிகள் நாம் நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் அனைத்தும் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். பிரியமான பிள்ளைகளே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்று பவுலுடையார் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் நமக்கு எடுத்துரைக்கிறார். இது இந்த 2023 ஆண்டிலே கடவுள் நம்மை அன்பு செய்திருக்கிறார், கடவுள் நம்மை தாங்கி இருக்கிறார், நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த இதோருடைய பிரசன்னத்திற்கு முன்பாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆகவே இந்த வேளையில் பாடல் குழுவினரோடு இணைந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என்றோ நம்முடைய வாழ்வு முடிந்திருக்க வேண்டும், ஆண்டவர் நம்மை தாங்கியிருக்கிறார், கருவிலிருந்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். ஆமாண்டவரே, எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து எங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை கொடுத்து ஒற்றுமையை கொடுத்து ஆண்டவரே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்த கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இதோ நல்ல திரு அவை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக
நல்ல திருத்தந்தையையும் ஆயர்களையும் நல்ல பங்கு தந்தையையும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ உம்முடைய இறையாட்சி பணி இவர்கள் தொடர்ந்து ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள். உடல் சோர்வு இருந்தாலும், மனக்கசப்புகள் இருந்தாலும், பாரத்தோடு இருந்தாலும், உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும், ஏதோ அர்ப்பண உணர்வோடு ஆண்டவரே உம்முடைய இறை வார்த்தை பணியை, வழிநடத்தக்கூடிய பணியை, ஆண்டவரை புனிதப்படுத்தக்கூடிய பணியை, போதிக்கக்கூடிய பணியை வல்லமையோடு உம்முடைய பணியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. தகுந்த நேரத்தில் தகுந்த ஆலோசனைகளை இதோ இவர்கள் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நல்ல திருச்சபை தலைவர்களை எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, உலக நாடுகளையும் உலக நாடுகளை ஆளக்கூடிய தலைவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ சுயநலங்கள் இருந்தாலும் ஆண்டவரே மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்கிற அந்த நல் மனதினை நீர் அவர்களுக்கு தந்திருக்கிறீர் தகப்பனே. இயேசுவே ஆண்டவரே, மக்களுக்காக உழைக்கக்கூடிய அந்த சூழலை நீர் உருவாக்கி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இதோ இன்னும் வரக்கூடிய காலங்களில் ஆண்டவரே அவர்கள் மக்களுக்காக உழைக்க வேண்டிய நல் மனதினை நீர் அவர்களுக்கு தர இருக்கக்கூடிய உன்னதமான ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய நாட்டு தலைவர்களையும் உலக நாடுகளை ஆளக்கூடிய தலைவர்களையும் ஒப்பு கொடுத்து நாம் நன்றி செலுத்துவோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இது எங்களுக்கு நல்ல உறவுகளை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. நல்ல தாய் தந்தையரை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உடன் பிறந்தவர்களை நீர் கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. நல்ல நண்பர்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இப்படிப்பட்ட உறவுகளை கொடுத்து எங்கள் வாழ்வு ஒரு வளமானதாக செழிப்பானதாக உருவாக்கி கொடுக்கிற உம்முடைய மாறாத பேரன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இதோ பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியவர்கள், பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் இதோ ஆதரவற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. மன சிதைவினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இதோ ரோடுகள் சாலைகளிலே இதோ அபலைகளாக கைவிடப்பட்டவர்களாக தெரிகிறார்கள் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, இதோ நல்ல மனிதர்கள் வழியாக, அரசு அதிகாரிகள் வழியாக, ஆண்டவரே தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வழியாக இப்படி கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு, இதோ ஆதரவற்ற பெற்றோர்களுக்கு, முதியவர்களுக்கு, மன சிதைவினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு, ஒவ்வொரு நபர்களுக்கும் நீர் தகுந்த மனிதர்களை கொடுத்து அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் நல்ல உடலுள்ள சுகத்தையும் அவர்களுக்கு தேவையான பராமரிப்பையும் நீர் கொடுத்து வருகிற உம்முடைய மாறாத பேரன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, திருமணமாகி பல ஆண்டுகளாகி நாங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தும் தகப்பனே, இது அண்ணாவை போல நாங்கள் உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பாய் அழுது புலம்பி மன்றாடினோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அண்ணாவினுடைய அழுகுரலுக்கு நீர் பதில் கொடுத்தது போல எங்களுடைய அழுகுரலுக்கு நீர் பதில் கொடுத்திருக்கிறீர் இயேசுவே. தெய்வமே, இதை எங்களுடைய இல்லற வாழ்வை கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வாக மாற்றின கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம்.
வன்முறைகள், போராட்டங்கள், சமயத்தின் பெயரால், இதோ ஜாதியின் பெயரால், இனத்தின் பெயரால் நெருக்கடிகள், உயிரிழப்பு, சேதங்கள் ஏற்படக்கூடிய இந்த வேளையிலும் ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சிறகுகள் நிழலில் நீர் அரவணைத்து வழிநடத்தி வருகிற கிருபைக்காய், பேரிடர்களிலிருந்து, ஆபத்துக்களிலிருந்து நீர் எங்களை தப்புவித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்து வருகிற கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ கடன் நெருக்கடி, வேலை வாய்ப்பு இல்லை, இதோ பொருளாதார நெருக்கடி, சரிவுகள், ஆண்டவரே, எப்படி எங்களுடைய வாழ்வை நாங்கள் வாழப் போகிறோம், எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்று நாங்கள் தவித்து போன அந்த தருணங்களிலே, ஆண்டவரே, நொடித்து போன அந்த நிலைகளிலே நீர் எங்களை தாங்கி இருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய கரத்தினால் எங்களை வழிநடத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ எங்களை நீர் தப்புவித்து பெருமைப்படுத்தி இருக்கிறேன் தெய்வமே. இப்படிப்பட்ட மாறாத உடனிருப்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, அவர்கள் படுக்கையில் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவனுக்கு துணை செய்வார், நோய் நீங்கி படுக்கையின் என்று எழும்பும்படி செய்வார் என்று நாங்கள் திருப்பாடல் 41 வாசிக்கின்றோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, இது நாங்கள் படுத்த படுக்கையாயிருந்தோம், பல்வேறு நோயினால் பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தோம், எங்கள் வாழ்வு முடிந்துவிடும் என்று மருத்துவர்கள் எங்களுக்கு காலங்களையும் நேரங்களையும் குறித்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உம்முடைய ஆணி கொண்ட இந்த ஆணி பழுதேற்ற திருக்கரத்தினால் எங்களை தொட்டு இருக்கிறீர், சுகம் கொடுத்து இருக்கிறீர். எங்களுக்கு நாங்கள் இயல்பு வாழ்க்கை வாழ வேண்டிய அந்த சூழலை உருவாக்கி கொடுத்து இருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஆயுள் நாளை நீடிக்க செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இதோ எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அறிவையும் வளமான எதிர்காலத்தையும் ஆண்டவரே ஞானத்தையும் தேர்ந்து தெளியக்கூடிய பண்பினை நீர் கொடுத்த கிருபைக்காக, வழிநடத்தி வருகிற கிருபைக்காக, எங்கள் பிள்ளைகள் வழியாக எங்கள் குடும்பத்திற்கு நற்பெயரையும் புகழையும் மதிப்பையும் மாண்பையும் பெற்றுக் கொடுத்த உடைய மாறாத உடனிருப்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். அப்படியே சில மணித்துளிகள் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகள் நினைத்து ஆண்டவருக்கு நாம் அமைதியில் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2023 ஆண்டு முழுவதுமாக கடவுள் நம்மை தாங்கி இருக்கிறார், கடவுள் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். அந்த கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி இருக்கிறோம். நாளை ஆண்டினுடைய முதல் நாள், 2024 ஆண்டில் நம்ம காலடி எடுத்து வைக்க இருக்கிறோம். ஆகவே அந்த ஆண்டினை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க முடியாய். இந்த ஆண்டில் 2023 ஆண்டில் நாம் சந்தித்த நெருக்கடிகள், வேதனைகள், குளறுபடிகள், கூச்சல்கள், சறுக்கல்கள், நொடித்து போன அந்த நிலைகள் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னவரே, இந்த 2024 ஆண்டில் என்னுடைய வாழ்வு புதிதாய் மாற்றம் பெறணும், ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக,
ஆண்டவரை அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை தேடி வர வேண்டும், ஆண்டவர் நம்மோடு பயணிக்க வேண்டும், நம்மை காக்க வேண்டும், அவர் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் 100 மடங்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய அபிஷேகத்திற்காக, ஆண்டவருடைய அந்த வழிநடத்துதலுக்காக நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஆவியானவருடைய வல்லமையை வேண்டி நாம் ஜெபிப்போம். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடிப்பாடி துதித்திடுவேன், என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆம் அன்பிற்குரியவர்களே, நம்மை தேடி ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். நமக்கு ஆவியானவருடைய வல்லமையை கொடுப்பதற்காக, தேவையான ஞானத்தினை கொடுப்பதற்காக, இந்த வருடம் நம்முடைய வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஆலோசனைகளை கொடுப்பதற்காக ஆண்டவர் அப்பத்தின் வடிவில் நம் முன்பாக எழுந்தருளி இருக்கிறார், நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆகவே அந்த கடவுளுக்கிட்ட, அந்த கடவுளிடத்துல இயேசுவே ஆண்டவரே, வருகின்ற இந்த பிறக்க இருக்கக்கூடிய 2024வது ஆண்டை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இதோ இந்த ஆண்டிலே மலர இருக்கக்கூடிய புத்தாண்டிலே உம்முடைய ஆசீர்வாதம் எனக்குள்ளாய் கடந்து வருவதாக. ஆண்டவரே, ஆவியின் வல்லமையினால் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. நான் கையிட்டு செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் 100 மடங்கு பலன் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. உமக்கு உகந்த பிள்ளையாக, ஞானத்தோடு வாழ வேண்டிய பிள்ளையாக வாழ வேண்டிய அருளை, ஞானத்தினை நீர் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அன்பின் பரலோக பிதாவே, 2023வது ஆண்டு முழுவதுமாக நீர் எங்களோடு பயணித்த கிருபைக்காக, நீர் எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது மலர இருக்கக்கூடிய 2024வது ஆண்டை நான் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, நீர் எங்களை தேடி வந்திருக்கிறீர். எங்களுக்கு புது வாழ்வு கொடுப்பதற்காக, ஞானமும் சொல்வன்மையும் நிறைந்த ஒரு புதிய தொடக்கத்தை கொடுப்பதற்காக ஆண்டவரே நீர் எங்களை தேடி வந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த பிறக்க இருக்கக்கூடிய 2024வது ஆண்டு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக அமைய நீர் எங்களை பலப்படுத்துவீராக. ஆவியானவருடைய வல்லமையை நீர் எங்களுக்கு நிறைவாய் தருவீராக. அன்று எவ்வாறு உம்முடைய சீடர்களுக்கு ஆவியானவருடைய வல்லமையை கொடுப்பதற்கு நீர் தேடி சென்றீரோ, அவர்களுக்கு ஆவியானவருடைய கனிகளை, கொடைகளை, வரங்களை கொடுப்பதற்கு நீ தேடி சென்றது போல எங்களையும் நீர் தேடி வந்திருக்கிறேன். எங்கள் வாழ்வில் புது மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக, புதிய தொடக்கத்தினை கொடுப்பதற்காக, ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை கொடுப்பதற்காக, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுப்பதற்காக, மன அமைதியை கொடுப்பதற்காக நீர் எங்களை தேடி வந்திருக்கிறேன். இது இந்த 2024வது ஆண்டிலே உடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக, உடைய பிரசன்னம் எங்களோடு என்றும் பயணிப்பதாக. அன்று எவ்வாறு பாலைவனத்தில் இஸ்ரேல் மக்கள் பயணம் செய்த பொழுது பகலில் மேகத்தூணாகும், இரவில் நெருப்பு தூணாகும் இருந்து
அவர்களை நீர் வழி நடத்தினீரோ, எந்த விதமான பொல்லாப்பும் தீங்கும் அணுகாதபடி காத்து கொண்டீரோ, அதே போல் மலர இருக்கக்கூடிய இந்த 2024 ஆண்டிலே ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்களை தொடுவதாக, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைவாய் கடந்து வருவதாக. இதோ எங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பை தந்தருளும் ஆண்டவரே, நல்ல வருமானத்தை கொடுத்தருளும். எங்கள் குடும்பத்திலே அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவாய் இருப்பதாக. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு இணைந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக, நாங்கள் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, 100 மடங்கு உமக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டிய அந்த அருளை ஆசிரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தருவீராக. உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் என்று நாங்கள் விவிலியத்தில் வாசிக்கிறோம். அப்பா இயேசுவே தகப்பனே, இதோ கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட எல்லா விதமான கவலைகளும் பாரங்களும் இந்த புதிய மலர இருக்கக்கூடிய இந்த 2024 ஆண்டிலே இதோ அப்புறப்படுத்தப்படுவதாக. நீர் எங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மீது நாங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு வாழ, உம்மை நாங்கள் சிக்கன பிடித்து கொண்டு வாழ வேண்டிய அருளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் நிறைவாய் தருவீராக. பல்வேறு விதமான கனவுகளோடு நாங்கள் இந்த ஆண்டிலே நாங்கள் அடியெடுத்து வைக்க இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தின் விருப்பங்கள் ஏக்கங்கள் அனைத்தையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சித்தமாயின் எங்களுடைய கனவுகள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள், வேண்டுதல்கள் அனைத்தையும் நீர் நிறைவேற்றி தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க ஆவியான வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் நிறைவாய் தருவீராக. நான் உனக்கு ஆசி வழங்குவேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் என்று ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வாக்குறுதி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கிடைப்பதாக. உம்முடைய பார்வையிலும் சமூகத்தின் பார்வையிலும் நாங்கள் பெயரோடும் புகழோடும் மாண்போடும் மதிப்போடும் வாழ வேண்டிய அந்த அருளை ஆசிரை நீர் எங்களுக்கு நிறைவாய் தருவீராக. தெய்வமே, அன்று எவ்வாறு திக்கற்ற வேளையில் இஸ்ரேல் மக்கள் நம்பிக்கை இழந்து போன பொழுது, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், என் நீதியின் வழக்கரத்தால் உம்மை தாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி உம்முடைய உடனிருப்பை கொடுத்து ஆண்டவரே அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தீரோ, அதே போல நாங்கள் ஒருவேளை நெருக்கடிகளை சந்திக்கின்ற பொழுது, வேதனைகளை நாங்கள் வாழுகின்ற பொழுது நாங்கள் நம்பிக்கை இழந்து விடாமல் இருக்க, சோர்ந்து போகாமல் இருக்க உம்முடைய உடனிருப்பு எங்களுக்கு நிறைவாய், உம்முடைய உடனிருப்பை எங்களுக்கு நிறைவாய் தருவீராக. முன்னும் பின்னும் இடவளமாயிருந்து எங்களை பாதுகாப்பீராக, அரணும் கோட்டையுமாய் இருப்பீராக. ஆண்டவரே, எங்கள் வீடுகளை ஒப்புக் கொடுக்கிறோம், குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், நாட்டை ஒப்புக் கொடுக்கிறோம், உலகை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அன்று எவ்வாறு உம்முடைய பிரசன்னம் தண்ணீரில் அசைவாடியதோ, அதே போல இந்த உலகம் முழுவதுமாய், அண்ட சராசரங்கள் முழுவதுமாய், படைப்பு முழுவதுமாய் உம்முடைய பிரசன்னம் அசைவாடுவதாக. ஆண்டவரே, இதோ உம்முடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் உம்முடைய நாமத்தை பரப்புவதாக. இயேசுவே தெய்வமே, இதோ இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவீராக. எங்களுக்கு தேவையான ஆவியானவரையும் ஆவியானுடைய அபிஷேகத்தையும் ஒவ்வொரு நாளும் நிறைவாய் கொடுப்பீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். பழைய நியம
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு இரத்தமாகிய இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் கண்டு அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. போற்றி இயேசுவே, போற்றி